பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பெயரால ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பரிசுத்தமான ஓய்வு நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்திய இறைவார்த்தை, அது ஆதியாகமம் அதிகாரம் 22வது அதிகாரத்திலே 14வது வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எல்லாரும் நம்மளும் சொல்லலாமா? யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எதை குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க. என் வாழ்க்கையில கவலை இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, நான் எப்படி இந்த சூழ்நிலையா நான் கடந்து போனேன், தேவன் உதவி செய்வார் என்று சொல்லி நீங்க அங்கலாய்க்கின்ற வழியில தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லி. யெகோவா ஈரே என்ற வார்த்தை சொல்லுங்க. யெகோவா ஈரே என்பது கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். அவர் பார்த்துக் கொள்வார். உங்களோட தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கான வேண்டுதல்கள் எல்லாமே அவர் நிறைவேற்றுகிற வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாம் பலியிட ஆண்டவர் கேட்கின்ற பொழுது எவ்வளவு அங்கலாய்ப்பு இருந்திருக்கும். ஆனாலும் அந்த அங்கலாய்ப்பு அவர் உடனே தெரிஞ்சு விசுவாசத்தை பிடித்துக் கொண்டார். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். என் பிள்ளைய அவர் கேட்டாலும் நான் அவருக்கு கொடுப்பேன். எனக்கு பிள்ளையே எனக்கு பிள்ளை கொடுத்தாரு, ஆனா ஆண்டவர் கேட்கின்ற போது நான் அவருக்கு கொடுக்கிறான்னு கட்டாயம் நான் கொடுக்குற அந்த வைராக்கியத்தோடு அவர் செய்கிறார். பிள்ளை கேட்கிறான், ஆடை எங்கப்பா, ஆண்டவருக்கு பலியிடக்கூடிய அந்த ஆடை எங்கன்னு கேட்கிறேன். வா, அங்கே ஆண்டவர் தருவார் என்று சொல்லி சொல்கிறார். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்களேன். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். விசுவாசத்தோடு நீங்க ஒவ்வொரு நாளையும் கடந்து சொல்லுங்க. கர்த்தர் நம்ம எல்லாரையும் பத்திரமாக பார்த்து வழிநடத்தவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? வாங்க ஜெபிக்கலாம். நேசிக்க நண்பர்கள் நேசப்பா, ஆமாண்டவரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். நாங்க என்ன நினைக்கிறோமோ, நாங்க என்ன வேண்டிக் கொள்ளப்படுகிறோமோ, நாங்க என்ன யோசிக்கிறோமோ அதை நீ செய்திருக்கிற தேவனாய் இருக்கிறேன். ஆமாண்டவரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, கூட இருக்கப்பா. எங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்களை நீங்க பார்த்துக் கொள்ளுங்கப்பா. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. இந்த வேலையிலே கூட ஆண்டவரே நீர் பார்த்துக் கொள்ளுங்க சொல்லி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. துதிக்க நமக்கு எல்லாவற்றையும் சொல்லிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.